250 கோடி சம்பளத்தை விட்டுட்டு அரசியலுக்கு வந்திருக்காரு அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்து விஜய்க்கு இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டுல யாரை போய் நீங்க கேட்டாலும், ஏங்க அவர் நினைச்சா வருஷத்துக்கு 500 கோடி அசால்ட்டா சம்பாதிக்கலாங்க, அதை விட்டுட்டு வராரு அப்படின்னு அவரோட சம்பளம் அதை விட்டுட்டு அரசியலுக்கு வராருன்றது விஜய்க்கு ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம பாக்குறது விஜயோட அஃபிடவிட். அதாவது ஒரு எலெக்ஷன்ல நம்ம நிற்கும் போது நாமினேஷன் போடுறோம் பாருங்க, அதுல வந்து நமக்கு என்ன சொத்து இருக்கு, இந்த வேட்பாளருக்கு என்ன சொத்து இருக்கு, அவர் மேல ஏதாவது வழக்கு இருக்கா அப்படிங்கிற எல்லாத்தையுமே சட்டப்பூர்வமா அங்க தாக்கல் பண்ணணும். அப்படி விஜய் தாக்கல் செய்த அவருடைய அஃபிடவிட்ல என்னென்ன தகவல்கள் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஆனா இன்னொன்னு சொல்றேன் ஸ்வேதா, இதுக்கு முன்னாடி விஜய் படம் ரிலீஸ் ஆச்சுன்னா அந்த ட்ரெய்லர் எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, டீசர் எவ்வளவு பேர் பார்த்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ வசூல் எவ்வளவு அப்படிங்கிற இந்த பாக்ஸ் ஆஃபீஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பெருசா பேசுவாங்கல்ல. அது மாதிரி இன்னைக்கு இன்னொரு நியூஸ் வந்து கண்டிப்பா ட்ரெண்ட் ஆக போகுது. என்னன்னா, விஜயோட அஃபிடவிட்டை எவ்வளவு பேர் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயம் வந்து பெரிய அளவுக்கு பரபரப்பா பேசப்படும். எலெக்ஷன் கமிஷனுடைய வெப்சைட்டே வந்து கிராஷ் ஆனாலும் ஆகும். அவ்வளவு பேர் வந்து விஜயோடைய நாமினேஷனை கண்டிப்பா டவுன்லோட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ நம்ம டைரக்டா விஷயத்துக்குள்ள வந்துடும். விஜயோட போட்டோ பாருங்க, ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கொடுத்து அப்படிதான் எல்லாருக்குமே சிக்னேச்சரும் இருக்கு. இப்போ இதுல என்ன அப்படின்னா, அவர் நிக்கிறது வந்து பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி இல்லையா, அந்த பெரம்பூர் சட்டப்பேரவை தொகுதி அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி கீழே அவர் சைன் பண்ணியிருக்காரு. அதுக்கு அடுத்து ஒவ்வொரு பேஜா இந்த ஸ்டாம்ப் டியூட்டி, இந்த 100 ரூபாய் ஸ்டாம்ப் பேப்பர் இருக்கு பாருங்க, இதுல தான் வந்து ஆக்சுவலா அஃபிடவிட் தாக்கல் பண்ணுவாங்க. தெரியாதவங்களுக்காக அந்த இன்ஃபர்மேஷன் நம்ம சொல்லுவோம். இப்போ இதுல இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அவர் ஒரு இது மாதிரி ஒன்று சொல்லியிருப்பாங்க. அதாவது என்னன்னா, நேம் டிக்ளரேஷன் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். SA சந்திரசேகரன் என்பவரின் மகனும் 52 வயதுடைய கதவின் 36 கேசரினா டிரைவ், கபாலீஸ்வரர் நகர், நீலாங்கரைன்னு சொல்லி விஜயோட அட்ரஸ் போட்டு என்ற முகவரியில் வசிக்கிற இந்த தேர்தலில் போட்டியிடுகின்ற ஒரு வேட்பாளரும் ஆகிய ஜோசப் விஜய் என்கிற நான் இதனால் சத்திய பிரமாணம் செய்து கீழ்கண்டவாறு உறுதியளிக்கிறேன்னு சொல்லி ஒரு சத்திய பிரமாணம் வந்து அவங்க பண்றாங்க. ஜோசப் விஜய் என்கிற நான் தமிழக வெற்றி கழக என்னும் பெயருடைய அரசியல் கட்சியின் பெயர் அப்படின்னு அது ஒரு இது அந்த இடத்துல மென்ஷன் பண்றதுக்காக கொடுத்திருக்காங்க. வேட்பாளராக நிறுத்தப்பட்டுள்ளேன் அப்படின்ற மாதிரி அது ஒரு அஃபிர்மேஷனுக்காக வந்து கொடுத்திருக்காங்க. அது மாதிரி விஜய்க்கு எங்க ஓட்டு இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காரு பாருங்க. சோழிங்கநல்லூர் சட்டப்பேரவையில வரிசை எண் 121 பாகம் எண் 282 அப்படிங்கிற இடத்துல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இதுல என்னன்னா, விஜயோட போன் நம்பர் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது விஜய் போன் நம்பரா நமக்கு தெரியாது. ஒவ்வொரு கேண்டிடேட்டுமே அந்த மாதிரி மொபைல் நம்பர் கொடுக்கணும். ஆக்சுவலா மொபைல் நம்பர் மட்டும் இல்லாம ஒரு மெயில் ஐடியும் கொடுக்கணும். அவர் வந்து பாருங்க, ஜேசன் 1234 அவருடைய பையன் பேர்ல கொடுத்திருக்காரு. ஓகே, இமெயில் ஐடி. ஆமா, ஜேசன் சஞ்சய் இல்லையா, சோ ஜேசன் 1234@gmail.com அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க. அந்த மாதிரி அவரோட எக்ஸ் பேஜ் ஆக்டர் விஜய், ஃபேஸ்புக் ஆக்டர் விஜய், அது தவிர வேற எதுவும் சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா நமக்கு எந்தெந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் தேர்தல் ஆணையத்துக்கு சொல்லணும். அதனாலதான் இந்த நடைமுறையா வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதுக்கு அடுத்து வரக்கூடிய இந்த டேப் தான் ரொம்ப முக்கியமானது. இதுல பாத்தீங்கன்னா அவங்களுடைய பேன் நம்பரு, இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ற டீடைல்ஸ் அது எல்லாமே கொடுத்துருப்பாங்க. இதுல பாருங்க, விண்ணப்பதாரர் அதாவது யார் கேண்டிடேட்டோ அவங்க நேம் முதல்ல சொல்லியிருக்காங்க. அதுக்கு அடுத்து வந்து துணைவி அப்படிங்கிற இடத்துல திருமதி சங்கீதா அவங்களுடைய பெயரையுமே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுல விஜயோட பேன் நம்பர் இருக்கு. அதுல ஒவ்வொரு வருஷமும் 2024, 25, 23, 24, 22, 23 அது ரிவர்ஸ்ல நம்ம 2024, 25 இருந்து லாஸ்ட் 5 years 2021 அந்த கணக்கு வரைக்குமே எவ்வளவு அமௌண்ட் அப்படின்றத குறிப்பிட்டிருக்காங்க. அமௌண்ட் எவ்வளவு வருதுன்னு பாருங்க. 2024 இருந்து 25 வரைக்கும் வருமான வரித்துறையில கணக்குல காமித்த பணம் எவ்வளோ அப்படின்றது தான் வந்து முதல்ல 2024-25 பாத்தீங்கன்னா 184 கோடி 53,56,290 ரூபாய் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறமா 2023 இருந்து 24 அந்த இயர்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 105 கோடி 69,24,310. 2022-23 198 கோடி 71,35,440. அதே 2021-22 அந்த டேர்ம்ல பாத்தீங்கன்னா 237 கோடி 46,69,950. 2020-21 8 கோடி 4,73,070 ரூபாய் அப்படின்னு சொல்லிருக்காங்க. கோவிட் டைம் அப்ப வந்து படம் போச்சு அப்படின்றதுனால படம் நடிக்கலையா, அவருக்கும் வந்து இன்கம் வந்து கம்மியா தான் இருந்திருக்கு போல. அது மாதிரி திருமதி சங்கீதா அவங்களுடைய பேன் நம்பர் போட்டு ஒவ்வொரு வருஷமும் இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் அப்படின்னு கேட்கும்போது 2021 தான் லாஸ்டா பண்ணியிருக்காங்க. 6,13,520. அதுக்கப்புறம் வந்து 2022
22, 23, 23, 24, 24, 25 அதுல எதுவுமே வந்து அவங்களுக்கு இன்கம் டேக்ஸ் டிக்ளரேஷன் இல்லை அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்காங்க. இதுல என்னன்னா 2021ல தான் வந்து அவங்களோட அஃபிடவிட்ல மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. 2021ல இருந்து தான் வந்து நாங்க பிரியிறோம் அப்படின்ற மாதிரி அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து எந்த இயருமே வந்து இங்க இல்லைன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்றதையும் நம்ம இங்க நோட் பண்ணலாம். அடுத்து அவருடைய மகனுடைய பெயரையும் குறிப்பிட்டிருக்காங்க. இப்போ வந்து அவர் ஒரு திரைப்பட இயக்குனர்ல சிக்மான்னு ஒரு படம் எடுத்துட்டு இருக்காரு, விஜயோட பையன். அவரோட பேர் இங்க மென்ஷன் பண்ணிருக்காங்க பாருங்க, ஜேசன் சஞ்சய். அவருடைய பேன் நம்பரு. அவர் வந்து வருமான வரி கணக்கு தாக்கல் செய்பவர் அல்ல. இது எப்படின்னு தெரியல. ஆக்சுவலா வந்து அவர் இப்ப படம் பண்றாருன்னா அப்ப சம்பளம் இல்லாம படம் பண்றாரா அப்படிங்கிற மாதிரியும் கொஸ்டின்ஸ் வருது. அதுக்கடுத்து அவருடைய அவர் எதுவும் சம்பளம் இன்னும் வாங்கலையா அப்படின்றது இருக்கு. அதே மாதிரி அவருடைய மகள் பெயர் திவ்யா சாஷா, அவங்களுடைய நேமும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களும் வருமான வரி கணக்கு எண் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பையனுக்கு வந்து பேன் நம்பர் இருக்கு, பொண்ணுக்கு வந்து அந்த வருமான வரி கணக்கு இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா குற்ற வழக்குகள் ஏதாவது நிலுவையில் இருக்கா அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதாவது அவர் மேல வந்து எந்த ஒரு குற்றவியல் வழக்கும் நிலுவையில் இல்லை என்பதை உறுதியளிக்கிறேன்னு சொல்லி அதை டிக் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவர் மேலேயும் யாரும் வழக்குகள் போடல அப்படிங்கிறதும் சொல்லியிருக்காங்க. இப்ப எஃப்ஐஆர்லாம் இருந்துச்சுன்னா இங்க போட்டிருப்பாங்க. இப்ப மத்த அரசியல் தலைவர்கள் மேல எல்லாம் நிறைய எஃப்ஐஆர்ஸ் இருக்கும். அதாவது என்னன்னா குற்ற வழக்குன்னு கிடையாது, அரசியல் போராட்டங்கள் பண்ணியிருப்பாங்க, தடையை மீறி போராட்டம் பண்ணியிருப்பாங்க, அதுக்கெல்லாம் எஃப்ஐஆர் போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி எந்த விஷயமும் விஜயோடைய அஃபிடவிட்ல இல்லை. தண்டனை பெற்ற வழக்குகள் அப்படிங்கிறதும் எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்ததா பாத்தீங்கன்னா எதுவுமே நீதிமன்றத்தில் ஏதாவது வழக்குகள் நிலுவையில் இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது அதுவும் இல்லைங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அசையும் சொத்துக்களின் விவரம், அதுதான் இந்த விஜயோடைய சொத்துக்கள் விவரம் வந்து இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. அதை எப்படியெல்லாம் கிளியரா வந்து அங்க குறிப்பிடணும் அப்படிங்கிறத வெளிநாடுகளில் உள்ள சொத்து உள்ளிட்ட எல்லாத்தையுமே சொல்லணும். நீங்க வந்து பேங்க்ல எவ்வளவு டெபாசிட் வச்சிருக்கீங்க, ஜுவல்ஸ் எவ்வளோ வச்சிருக்கோம், கடன் எவ்வளோ இருக்கு, லோன் எவ்வளோ எடுத்திருக்கேன், லிக்விட் கேஷ் எவ்வளோ இருக்கு, எல்லாமே வந்து அஃபிடவிட்ல சொல்லணும். அந்த அடிப்படையில் இதுல எல்லாமே குறிப்பிட்டிருக்காங்க. கையில் உள்ள ரொக்கம் எவ்வளவு அப்படின்னா விஜய் கையில வந்து ரொக்கமா வந்து 2 லட்சம் ரூபாய் இருக்கான். துணைவி அவங்க கிட்ட மனைவி கிட்ட வந்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது அவங்க கிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் வந்து கையில இருக்கும் காசு அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்காங்க. ஆமா, பேங்க்ல எவ்வளவு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது விஜயோட அக்கௌண்ட்ல வந்து சாலிகிராமம் பிரான்ச்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கிறதா குறிப்பிட்டிருக்காரு. அதுல எவ்வளவு அமௌண்ட் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆக்சிஸ் பேங்க் இந்திரா நகர்ல அவருக்கு வந்து ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, அதுல எவ்வளவு அமௌண்ட் இருக்கு அப்படிங்கிறதையும் குறிப்பிட்டிருக்காரு. அதே போல HDFC பேங்க் பெசன் நகர் கிளையில அவருக்கு ஒரு சேமிப்பு கணக்கு இருக்கு, அதுல எவ்வளவு இருக்குன்றது குறிப்பிட்டிருக்காரு. ஸ்டேட் பேங்க் சாஸ்திரி நகர் பிரான்ச்ல அவருக்கு அக்கௌண்ட் இருக்கு, அதுல எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. ICICI பேங்க் ஆழ்வார்பேட் பிரான்ச்லயும் அவருக்கு ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்ததா இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் கோடம்பாக்கம் கிளை, அதுல வந்து அவருக்கு ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு வச்சிருக்காரு, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்திரா நகர் ஆக்சிஸ் பேங்க் கிளையில அங்கேயும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு, அந்த அமௌண்ட்டை மென்ஷன் பண்ணியிருக்காரு. HDFC பேங்க் பெசன் நகர் பிரான்ச்லயும் ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு, அதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸ்டேட் பேங்க் சாஸ்திரி நகர்ல ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் இருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காரு. தேர்தல் செலவினங்களுக்காக தொடங்கப்பட்ட வங்கி கணக்கு இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி சாலிகிராமம் கிளை. இப்போ எலெக்ஷனுக்கு வந்து இதுல இருந்து தான் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஏன்னா 40 லட்ச ரூபா தான் ஒரு வேட்பாளர் வந்து செலவு பண்ண முடியும். அது வந்து எல்லாமே ஒரே அக்கௌண்ட்ல இருந்து ஸ்பெண்ட் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அதனால அதுக்கு ஒரு அக்கௌண்ட் தொடங்கி அதுலயும் பணத்தை போட்டு வச்சிருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட விஜய் அவர்களுக்கு மட்டுமே 10 வங்கி கணக்கு வந்து இதுல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி அவங்களுடைய மனைவிக்கு வந்து கிட்டத்தட்ட 3 அக்கௌண்ட்ஸ் வந்து இருக்கு. அதுல ஒண்ணு வந்து HDFC வங்கி பெசன்ட் நகர் கிளையில வந்து ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதுல அவங்களுடைய எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்றத போட்டிருக்காங்க. அடுத்ததாக HDFC வங்கி பெசன்ட் நகர் கிளையில அதே மாதிரி அவங்களுக்கு 2 இதுவும் அதே இடத்துல போட்டிருக்காங்க. அவங்க அதுல வைப்பு தொகையாக 10 லட்சம் வந்து இருப்பதாக மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட்ல வந்து 97,000 அப்படின்ற மாதிரி அவங்களுடைய துணைவியாருக்கு 3 இதை வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. அதே மாதிரி சார்ந்தவர் 1 அப்படின்னா அவருடைய மகன், அவருடைய பேர்ல பாத்தீங்கன்னா HDFC பெசன் நகர் பிரான்ச்ல ஒரு சேவிங்ஸ் அக்கௌண்ட் இருக்கு, அதுல 96,866 ரூபா இருக்கிற மாதிரியும், அவருடைய மகள் பெயர்லையும் அதே பிரான்ச்ல ஒரு அக்கௌண்ட் இருக்கு, அதுல வந்து 3,19,914 ரூபா இருக்கிறதும் இந்த அஃபிடவிட்ல அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது அடுத்ததான் என்ன இருக்கு அப்படிங்கிறதையும் பார்ப்போம். சில இடங்கள்ல வந்து பத்திரங்கள் இல்லைன்னா ஷேர்ஸ் இருக்கும், அதை பத்தியும் வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதையும் நம்ம இங்க பாக்குறோம். ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி பிரைவேட் லிமிடெட்ல அதுல வந்து அவங்களுடைய ஷேர் அப்படிங்கிறது 19,69,000 அப்படிங்கிறத விஜய்க்கு இருக்கு, அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்கோடைய பங்குகளின் மொத்த மதிப்பு 9,600. அடுத்து இன்னொரு நிறுவனத்திலையும் அவங்களுக்கு அதே மாதிரி பங்குகள் இருக்கு, அதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க.
வேற ஏதாவது வந்து அஞ்சலக சேமிப்பு திட்டம் அந்த மாதிரி இருக்கான்னு கேட்டா அதெல்லாம் இல்லை அப்படிங்கறத இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்களுடைய துணைவியாருக்கு வந்து எதுவுமே அந்த மாதிரி கிடையாது அப்படின்றதையும் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஷேர்ஸா இருக்கட்டும், இல்ல அஞ்சல் சேமிப்பு திட்டம், அந்த மாதிரி எந்த ஒரு தேசிய சேமிப்பு திட்டங்கள் இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்றதையும், துணைவியாரை பொறுத்த வரைக்கும் எதுவுமே இல்லை அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுல புசியானந்த் பேர்லாம் இருக்கு பாருங்களேன். இப்ப இந்த 5ஆவதா கொடுத்திருக்காங்க பாருங்க, நிறுவனம், கம்பெனி, பொறுப்பு கழகம் முதலியவை உட்பட யாதொரு நபருக்கு அல்லது நிறுவனத்துக்கு அளிக்கப்பட்ட தனிப்பட்ட கடன் அல்லது முன்பணம் மற்றும் கடனாளிகளிடமிருந்து பெறத்தக்க தொகை மற்றும் ஏனைய தொகைகள். இப்ப கடனா கொடுத்திருக்கிற அமௌண்ட்னு பார்த்தா சுனில் ராஜன் ஒருத்தருக்கு தான் அதிகப்படியான அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்தது என் ஆனந்த், புசி ஆனந்த் கடன் கொடுத்திருக்காரு விஜய், அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வி ரவிச்சந்திரன், ஏஎல்பி ஆண்டனியஸ் பிரிட்டோனா ஒருவேளை சேவியர் பிரிட்டோவான்னு தெரியல, இது வேற பிரிட்டோன்னு நினைக்கிறேன். கோகிலாம்பாள் கல்வி அறக்கட்டளை அவங்களுக்கு கொடுத்திருக்க பணம், கிரீன் லீஃப் இன்ஃபோடெக் அவங்களுக்கு கொடுத்துருக்கிறது, ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டி இந்த விஷயத்த வந்து ரிப்பீட்டடாக சொல்லிட்டே இருக்காங்க, அது என்னன்றது தெரியல. சந்திரசேகர் அவங்களுக்கு கொடுத்ததா ஒரு அமௌண்ட் போட்டிருக்காங்க, அவங்க தந்தை சோபா சந்திரசேகருக்கு ஒரு. இதெல்லாம் வந்து திருப்பி ரிட்டர்ன் வரக்கூடிய அமௌண்ட்ஸ் அப்படின்றது கடனாக கொடுத்திருக்காங்க அப்படின்னா திருப்பி அவங்களுக்கு ஒரு வகையில வரும்ன்றதுனால இந்த இடத்துல இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க அம்மா அப்பா 2 பேருக்கும் அந்த மாதிரி அமௌண்ட் மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. சங்கீதா விஜய் அவங்களுடைய நேம்லையுமே அமௌண்ட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க, அவங்க திரும்பி வர வேண்டிய தொகை அப்படிங்கிறது இருக்கு. ஜேசன் சஞ்சய் அவருடைய மகன், அவருடைய மகள் திவ்யா சாஷா, வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட், இது எல்லாமே அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு. விஜய் வித்யாசரம் அவருடைய ஸ்கூல் இருக்குல்ல, அதுக்கும் பார்த்தீங்கன்னா 24,96,000 அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. விஜய்கிட்ட என்னென்ன கார் இருக்கு அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். விஜய்கிட்ட வந்து BMW 530 அப்படிங்கிற ஒரு காரு 2020 மாடல், அதோடைய விலை வந்து 80,54,119 அந்த வண்டி ஒன்று இருக்கு. டொயோட்டா லெக்ஸஸ் 350 அப்படிங்கிற ஒரு கார் இருக்கு, அது 2024 மாடலு, அதோடைய விலையும் குறிப்பிட்டிருக்காங்க. டொயோட்டா வெல்ஃபயர் நிறைய முறை விஜய் வருவார், நம்ம பார்த்துருக்கோம் அதில், அந்த வண்டியும் 2024 மாடல், 1,63,45,118 ரூபாய். அடுத்தது வந்து BMWல இன்னொரு கார் ஒன்று இருக்கு, அதோடைய மதிப்பும் இங்கே குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல மாருதி ஸ்விஃப்ட் கார் ஒன்று இருக்கு, இந்த வண்டியிலையும் அடிக்கடி வருவார், பெரியார் சிலைக்கெல்லாம் மாலை போட போனார் பார்த்தீங்களா, அந்த காரு, அதோட வேல்யூ வந்து 2024 மாடலு 5,35,000. டிவிஎஸ் எக்ஸல் வச்சிருக்காரு விஜய், டிவிஎஸ் எக்ஸல் சூப்பர் ஒன்று 67,400 ரூபாய். 2025 என்னைக்கு வெளில வர போறாருன்னு தெரியல, ஓட்டு போடுறதுக்கு எக்ஸல்ல வருவாரோ, போன சைக்கிள்ல வருவாரு, அது மென்ஷன் பண்ணிருக்காங்க. அடுத்து பாருங்க ஸ்வேதா, அடுத்தது பாத்தீங்கன்னா நகைகள், தங்கம், வெள்ளி மற்றும் மதிப்புமிக்க பொருள்கள் எடை மற்றும் மதிப்பு விவரங்கள் எவ்வளவு அப்படின்றத வந்து தெரிவிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அதுல வந்து வெள்ளி பொருட்கள் மட்டுமே கிட்டத்தட்ட 15 லட்சத்துக்கு வச்சிருக்கிறதா குறிப்பிட்டிருக்காங்க. அவர் மட்டும் விஜய் அவர்களுடைய பெயர்ல வெள்ளி கணக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 15 லட்சம், தங்கம் 883 கிராம் கிட்டத்தட்ட 1,20,18,375 ரூபாய்க்கு அவர்கிட்ட தங்கம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. வெள்ளி 2 கிலோ வந்து அவங்க மனைவி கிட்ட இருக்கு அப்படின்ற மாதிரி, மனைவி கிட்ட எவ்வளவு இருக்குன்னு பாத்தீங்கன்னா 25,000 ரூபாய்க்கு வெள்ளி இருக்கு. தங்கம்னு பாத்தீங்கன்னா 3,132 கிராம் வந்து அவங்களுடைய மனைவி கிட்ட இருக்கு. கிட்டத்தட்ட 4,07,16,000 ரூபாய்க்கு அவங்க கிட்ட தங்கம் இருக்கு. வைரமும் வந்து அவங்க மனைவி கிட்ட தான் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 134.91 கேரட்ல 1 கோடி ரூபாய்க்கு வந்து அவங்க கிட்ட வைரம் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்றாங்க. அதே மாதிரி அவங்களுடைய குழந்தைகள் கிட்ட எதுவுமே இல்லை அப்படின்றத சொல்றாங்க. மொத்த சொத்து மதிப்பு அப்படின்னு பார்க்கும்போது 404 கோடி ரூபாய் அப்படிங்கிறத விஜய் அங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அது மாதிரி அவருடைய மனைவி பெயர்லையும் அசையா சொத்துக்கள் அப்படின்றது கிட்டத்தட்ட 404,58,57,196 ரூபாய். அவருடைய மனைவியின் பெயர்ல 15,51,79,421 ரூபாய் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து அசையும் சொத்துக்களினுடைய விவரம். அடுத்ததாக வந்து அசையா சொத்துக்கள் விவரங்களும் வந்து சொல்லணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. வேளாண்மை நிலம் அப்படின்ற விவசாய நிலம், விஜய் பேர்லயும் விவசாய நிலம் இருக்கு. எங்க இருக்கு அப்படின்னா கொடைக்கானல்ல இடம் வாங்கியிருக்காரு விஜய், வில்பட்டி கிராமம். அங்க வந்து அது எந்த இடம்ன்ற அந்த சர்வே நம்பர் அதெல்லாம் மென்ஷன் பண்ணிருக்காங்க. 2 இடம் இருக்கு அதுல. இந்த இடத்துக்கு எல்லாம் போயிருவாங்க தானே அவருடைய ஆதரவாளர்கள். கொடைக்கானல்ல போயிட்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் எங்க வந்திருக்கோம்னா விஜயோட ஃப்ரெண்ட்ஸ், விஜயோட விவசாய நிலத்துக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதே போல அது எவ்வளவு 0.25 ஏக்கர்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது பூர்வீக சொத்தா இல்ல, எப்போ வாங்கியிருக்காரு? 97ல வாங்கியிருக்காரு. குஷி கில்லிலாம் வர்றதுக்கு முன்னாடியே கொடைக்கானல்ல விஜய் இடம் வாங்கியிருக்காரு பாருங்களேன். அடுத்ததாக வாங்கும் போது அதோட விலை வந்து 15,000 தானா கொடைக்கானல்ல. அது அடுத்ததா தோராயமா இப்ப எவ்வளவு போகும் அப்படின்னு பார்க்கும்போது தோராயமா நடப்பு சந்தை மதிப்பு வந்து 10 லட்சம். ஆமா. வேளாண்மை அல்லாத பிற நிலங்கள்னா போரூர் கிராமம், போரூர்ல இடம் இருக்கான் அவருக்கு, சாலி கிராமத்துல இடம் இருக்கான். அதே மாதிரி நீலாங்கரை, ஆமா எல்லாமே கிராமமா இருக்கும்போது வாங்கினாரு, இப்ப கிராமமாவும் இருக்கு.
பரப்பு அதோட மொத்த அளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல போரூருக்கு வந்து பாத்தீங்கன்னா 33,955 சதுர அடி போரூர்ல அவருக்கு நிலம் இருக்கு. சாலிகிராமத்துல 2,400 ஸ்கொயர் ஃபீட். நீலாங்கரையில விஜய் இருக்கிற வீடுன்னு நினைக்கிறேன், அது வந்து 9,600 ஸ்கொயர் ஃபீட். இது பூர்வீக சொத்தா அப்படின்னு கேட்டா இல்ல, விஜய் உழைச்சி சம்பாரிச்சு அவருடைய காசுல வாங்கின சொத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வாங்கினாங்கன்னு பார்த்தா அந்த ஃபர்ஸ்ட் போரூர் இடம் வந்து 2010 வாங்கியிருக்காங்க. அப்புறம் 1999 ரெண்டாவது இடம் சாலிகிராமம் இடம் 2013 தான் இந்த இடத்த வாங்கியிருக்காங்க. நீலாங்கரையில வீடு வாங்கியிருக்காங்க. ஆமா, வாங்கப்பட்ட போது அதோட மதிப்பு என்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்களேன். போரூர்ல பாத்தீங்கன்னா 9,13,91,456 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. சொல்றதுக்கே கஷ்டமா இருக்கே, வாங்கியிருக்காரு இவரு. சாலிகிராமம்ல பாத்தீங்கன்னா 1,98,05,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க. அடுத்ததா நீலாங்கரையில 2013 வாங்கும் பொழுது 28,35,07,920 ரூபாய்க்கு இப்ப நீலாங்கரையில இருக்கு பாருங்க அந்த வீடு. அந்த இடம் மட்டும் வீடு அதுக்கப்புறம் தானே கட்டியிருப்பாரு. தோராயமான மதிப்பு அப்படின்னு சொல்லும் போது இந்த நம்பர்ஸை படிக்க முடியாத பொழுது இத்தனை ஜீரோ போட்டிருக்காங்க. அதனால நேரடியா நீங்களே பாத்துக்கோங்க, இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கோம். அடுத்தது வணிக கட்டிடங்கள்னு கமர்ஷியல் பில்டிங்ஸா பார்க்கும்போது பாடி கிராமம் அங்க வந்து அவருக்கு இடம் இருக்கு. சென்னை டி நகர்ல அவருக்கு இடம் இருக்கு. சோழிங்கநல்லூர்ல இடம் இருக்கு. கொப்பூர் கிராமம், கொப்பூருங்கிறது வந்து திருவள்ளூர் மாவட்டத்துல ஒரு சின்ன கிராமம். அது கொப்பூர் கிராமத்துல அவருடைய இடம்ன்றது இருக்கு. கட்டட பரப்பளவு இங்க மேற்குறிப்பிட்ட இந்த இடங்கள்ல பில்டிங்ஸ் இருக்கா அப்படின்னா இருக்கு. அதுல வந்து ஒரு பில்டிங்ல பாடியில வந்து 11,854 ஸ்கொயர் ஃபீட்ல இருக்கு, சதுர அடிகள்ல இருக்கு. இரண்டாவது தியாகராய நகர்ல இருக்கக்கூடிய அந்த கிராமத்தினுடைய அங்க கட்டடம் கிராமம் வாங்கும் போது கூட கிராமம் இல்ல, அவர் வாங்கும் போது கூட அங்க வந்து டி நகர்ல பாத்தீங்கன்னா 7,366 சதுர அடியில வந்து அவருக்கு பில்டிங் இருக்கு. அடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா சோழிங்கநல்லூர்ல 7,200 சதுர அடி. அடுத்ததாக கடைசியா கொப்பூர் கிராமத்துலதான் வந்து அதிகமான இது இருக்கு. 1,188 சதுர அடியில வந்து இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 ஏக்கர் வந்து அவருக்கு கொப்பூர் கிராமத்துல வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. எப்போ வாங்கியிருக்காங்கன்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு இடம் வந்து 2009, இன்னொன்று 2014, 2012, 2023 வரைக்கும் வெவ்வேறு காலகட்டங்கள்ல வாங்கியிருக்காரு. அதனுடைய சொத்து மதிப்பு வாங்கும் போது என்ன அப்படிங்கிறதையும் இங்க 1 by 1 கொடுத்துருக்காங்க பாருங்க. 1, 2, 3, 4 அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கடுத்ததா கட்டுமானம் போன்ற செலவுகள் என்னென்ன நடந்திருந்துச்சு அப்படிங்கிறதும் அதற்கான விவரங்களும் கொடுக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து கோடிகள் அப்படிதான் இருக்கு, வாங்கினதும் கோடிகள்ல தான் இருக்கு. அந்த காலத்திலே வாங்கியிருந்தாலும் அதனுடைய மதிப்பு அப்பவே கோடிகள்ல தான் இருந்திருக்கு. அப்புறம் அது கட்டுமான பணிகளுமே வந்து கோடிகள்ல தான் வந்து செய்யப்பட்டிருக்கு. 35 கோடி 2 கோடி அந்த மாதிரி அவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணி தான் வந்து அதுல வந்து கட்டியிருக்கிறாங்க. அதனுடைய நடப்பு சந்தை மதிப்பும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே மாதிரி குடியிருப்பு கட்டிடங்கள் அப்படின்னு வரும்போது அடுக்குமாடி குடியிருப்புகள் உட்பட நீலாங்கரையில் இருக்கக்கூடிய அந்த வீடு, சாலிகிராமம் வீடு, சாலிகிராமத்திலே 2 வீடு காமிச்சிருக்காங்க. பள்ளிப்பட்டு கிராமத்துல வந்து குடியிருப்பு கட்டிடம் இருக்குன்னு சங்கீதா அவங்களுடைய நியமக்கு நேரா ஒன்று மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்க. பள்ளிப்பட்டு கிராமம் TS12 RS11 Part 2 அந்த சொத்தோடைய விவரம் வந்து இங்க குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல மயிலாப்பூர் கிராமம், ஆமா மயிலாப்பூர்ல அவங்களுக்கு இருக்கக்கூடிய நிலம், பள்ளிப்பட்டு கிராமம், சோழிங்கநல்லூர், படூர் கிராமம், ஒவ்வொரு இடங்கள்லயுமே அவருடைய சொத்து என்ன, அதனுடைய மொத்த அளவு என்ன, அது வாங்கும் போது எவ்வளவு மதிப்பு, அங்க பில்டிங் இருந்துச்சுன்னா அந்த பில்டிங் எவ்வளவு சதுரடி இருக்கு, அந்த பில்டிங்க்கு சதுரடியில எவ்வளவு இதுல இன்வெஸ்ட் பண்ணி அவங்க பில்டிங் கட்டியிருக்காங்க, இப்போ அதோடைய விலை எவ்வளவு போகும் அப்படின்னு எல்லா விவரங்களையுமே வந்து அதுல கொடுத்துருக்காங்க. சோ இப்போ இது வரைக்குமே வந்து அவருடைய லேண்டு, அதுல அவர் கட்டியிருக்கக்கூடிய பில்டிங்ஸ் அதெல்லாம் அப்போ எவ்வளவு வாங்கினாரு இப்போ எவ்வளவு வாங்கினாரு அப்படின்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மொத்தமா இப்போ எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா விஜய் அவர்கள் கிட்ட இது வரைக்கும் வந்து அசையும் சொத்துக்கள் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 115 கோடியே 13,63,000 ரூபாய்க்கு அவர்கிட்ட வந்து இந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்களுடைய மனைவியுடைய பேர்லன்னு பாத்தீங்கன்னா 2,50,00,000 ரூபாய்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஆனது இருக்கு. இப்போ அவருடைய தொழில் மற்றும் வேலை பற்றிய விவரங்கள்னு சொல்லியிருக்காங்க. இப்போ விஜயோடைய சோர்ஸ் ஆஃப் இன்கம்னு கேட்பாங்கல்ல, சுய தொழில் அப்படிங்கிறது குறிப்பிட்டிருக்காரு. அதுக்கு அடுத்தது வந்து விஜய் வித்யாசிரம் ஸ்கூல்ல வந்து தாளாளராக இருக்காரு. ஜெயாநகர் ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிற ஒரு ரியல் எஸ்டேட் கம்பெனின்னு நினைக்கிறேன், அதுல வந்து MD-யா இருக்காரு விஜய், மேலாண்மை இயக்குனர். வித்யா சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதுல ட்ரஸ்டியா இருக்காரு. விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதுலயும் ட்ரஸ்டியா இருக்காரு. சாய் விஜய் சேரிட்டபிள் ட்ரஸ்ட் அதுலயும் ட்ரஸ்டியா இருக்காரு. அடுத்ததான் அவருடைய வாழ்க்கை துணை, அவங்களுடைய ப்ரொஃபஷன் கேட்கும்போது அவங்க இல்லத்தரசி தான், ஹோம் மேக்கர் அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்கிறாரு. வருவாய்க்கான ஆதாரங்கள், வருவாய்க்கான ஆதாரங்கள் பற்றிய விவரங்கள்னு பாத்தீங்கன்னா தனி நபரா அவருடைய வந்து சுய தொழில் அப்படின்றது அந்த ஆக்டிங்க தான் குறிப்பிடுறாங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் வட்டி மற்றும் சொத்துக்களின் வாடகை வருவாய் அப்படின்றது இருக்கு.
அடுத்தது அவருடைய வாழ்க்கை துணை அவங்க இல்லத்தரசி அப்படிங்கிறதுனால குறிப்பிட்டிருக்காங்க. சார்ந்தோர்களின் வருவாய் ஆதாரம் ஏதும் இருப்பின், அதை மென்ஷன் பண்ணல, அது எதுவும் So, இல்லைன்னு. வருமானம் அப்படின்றது புல் பண்றது வந்து ஃபேமிலிக்கு விஜய் அப்படின்ற மாதிரி தான் இதுல வந்து மென்ஷன் பண்ணிருக்காங்க. இப்போ மற்ற விவரங்கள்லாம் இவருக்கு வந்து அது பொருந்தாத விஷயங்கள் நினைக்கிறேன். அதெல்லாமே வந்து அவங்க இல்லை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. கல்வி தகுதி அப்படின்னு வரும்போது விஜய் என்ன படிச்சிருக்காருன்னா 10ஆம் வகுப்பு பிரைவேட் ஸ்டடி தமிழக அரசு பாடத்திட்டம் 1989ல படிச்சிருக்காங்க. 12th பிரைவேட் ஸ்டடி தமிழக அரசு பாடத்திட்டம் ஸ்கூல் 91. பெயர் வந்து அதுல மென்ஷன் பண்ணல. ஆமா, பிஎஸ்சி பாத்தீங்கன்னா இடைநிற்றல் பாதியிலே வந்து படிப்பை வந்து நிறுத்தி இருக்கிறாரு அப்படின்றத மென்ஷன் பண்ணிருக்காங்க. லோயலா காலேஜ், சீனியர். ஆமா, எங்க காலேஜ் சீனியரா தான் இருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட 1992ல வந்து படிச்சு முடிச்சிருக்காங்க. டிராப் அவுட் ஆயிட்டாரு. 91ல தான் +2 அதான் முடிக்கிறாரு. டிராப் அவுட் பண்ணிருக்கிறது 1992ல 92ல வந்து வந்து டிராப் பண்றாங்க. அவுட் ஆயிருக்காரு. அடுத்த ஒரு வருஷம் தான், ஃபர்ஸ்ட் இயர்லயே வந்து டிராப் அவுட் பண்ணிடுறாரு. ஆமா, அதுக்கு அடுத்ததான் அவருடைய வேட்பாளர் பெயர் ஜோசப் விஜய்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அவருடைய அட்ரஸ் பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி, கட்சி பேர் வெற்றி கழகம், நிலுவையில் உள்ள வழக்குகள் அந்த மாதிரி எதுவும் இல்லைங்கிறத குறிப்பிட்டிருக்காரு. அவருடைய பேன் நம்பரு, ஒட்டுமொத்தமாக அவருடைய சொத்து மதிப்பு, வாழ்க்கை துணையினுடைய சொத்து மதிப்பு, இந்த விஷயங்கள்லாம் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கடன் பொறுப்புகள், வெளிநாடுகளில் உள்ள சொத்துக்கள் உட்பட விவரங்கள், ரூபாயில எவ்வளவு இருக்கு அப்படின்றதையும் வந்து சொல்றாங்க. வெளிநாடுகள்லயும் சேர்த்து எவ்வளவு இருக்கு அப்படின்றது. அதுதான் கிட்டத்தட்ட வந்து அசையும் சொத்து அப்படின்றது மொத்த மதிப்பு 404,58,57,196 அப்படின்றதுதான் அசையும் சொத்துக்களினுடைய விவரம். அவருடைய மனைவி பேர்ல 15,51,79,421 ரூபாய் மதிப்பிலான அசையும் சொத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அசையா சொத்து அப்படின்னு பார்க்கும்போது, ஓகே, அசையா சொத்துன்னு பார்க்கும்போது 92,72,03,409 ரூபாய் வந்து அசையா சொத்துக்களாக விஜய் அவர்கள் கிட்ட இருக்கு. அவங்களுடைய மனைவி கிட்ட பாத்தீங்கன்னா அசையா சொத்துக்கள் 17 லட்சம் இருக்கு. கம்மியா இருக்கிறத பார்க்கும்போது நம்மளே தப்பா எதுவும் வாசிக்கிறோமோ அப்படின்னு வந்து பார்க்க தோணுது. நிச்சயமா அடுத்தடுத்து அதுல ஒவ்வொன்றா அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அசையா சொத்தை கொள்முதல் செய்த பின்னர் மேம்பாடு, அதுல பில்டிங்ஸ் கட்டினது, அந்த மாதிரி சொத்தின் தோராயமான நடப்பு சந்தை விலை அதை சொல்லியிருக்காங்க. சுயமாக வாங்கிய சொத்துக்கள் மதிப்புன்னு சொல்லி ஒவ்வொன்றுத்தையுமே விரிவாக தர வேண்டிய பூர்வீக சொத்துன்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து விஜய் அவர்களுடைய பெயர்ல மட்டுமே 21,83,69,69,000 வந்து இருக்கு. மனைவியுடைய பெயர்ல பூர்வீக சொத்து அப்படின்றது எதுவும் இல்லை அப்படின்னு மென்ஷன் பண்ணிருக்காங்க. இது எல்லாத்தையுமே வந்து ஒரு உறுதிமொழியா எழுதி கையெழுத்து போட்டிருக்காரு விஜய், அதையும் இங்க போட்டிருக்காங்க. இறுதியாக அந்த நோட்ரி யார் வந்து அவங்களுக்கு அந்த இது பண்ணி கொடுத்துருப்பாங்களோ அவங்களுடைய சீல் அண்ட் சிக்னேச்சர் அதெல்லாம் போட்டு சர்டிஃபிகேட்ஸும் இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நோட்ரியோட சர்டிஃபிகேட்டு அவர் வந்து விஜயோடைய இந்த விவரங்களை எல்லாம் சரியானது தான் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணி ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து அதுல அவங்களோட சிக்னேச்சர் ஒவ்வொரு பக்கத்துலயுமே அவங்க கையொப்பம் இட்டிருக்கணும் அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காங்க. சோ எல்லா பக்கத்துலயும் உறுதிமொழி அளிப்பவர் அப்படின்னு சொல்லி விஜய் அவர்களுடைய சிக்னேச்சரை வந்து நம்மளால பார்க்க முடியுது. சோ விஜய் அவர்களுடைய அசையும் சொத்து, அசையா சொத்து அப்படின்ற மாதிரி இவ்வளவு தொகையை வந்து குறிப்பிட்டிருக்கிறாங்க. இவ்வளவு ஆண்டுகளாக அவர் என்னென்ன இடங்கள்ல இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாருல இருந்து பல விஷயங்களை மென்ஷன் பண்ணியிருக்காரு. இதை பார்க்கும்போது நான் பல கோடி மதிப்புகளை விட்டுட்டு வரேன் அப்படின்னு சொல்லும்போது ஒரு படத்துக்கே 250 கோடின்னு அப்படின்னு சொல்றாங்க. அதை சொன்னதுமே வந்து அவருடைய கட்சியில சேர்ந்த ஆதவர்ஜுன் அவர்கள் தான் சொன்னாங்க. ஆனா இங்க அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு மொத்தமே 404 கோடி தான் சொல்றாங்க. ஒரு படத்துக்கே 250 கோடின்னு வாங்குறவரு ஒரு 2 படம் சேர்த்து, ஒரு 3 படம் சேர்த்தாலே அவங்க சொல்ற மதிப்பு இப்போ கொடுத்திருக்க மதிப்பை விட அதிகமா தான் இருக்கு. லாஜிக்கலா யோசிக்கும் போது வரக்கூடிய கேள்விகள் இது. பேப்பர் அளவுல இந்த மாதிரி வந்து சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கக்கூடிய அளவா இருக்கு. ஆனா ஆதவர்ஜுன் நான் சொன்னதை வச்சு பார்க்கும் பொழுது அவருடைய சுய தொழில வரக்கூடிய வருமானம் அப்படின்றது இதை விட அதிகமாக தான் இருக்கு. ஸோ இந்த கேள்விகள் எல்லாம் வருது அப்படின்றது அடிப்படையில எல்லாருக்கும் வரும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்ததை நான் பதிவு பண்றேன். நிச்சயமா உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க. மற்ற வேட்பாளர்களுடைய விவரங்களும் இதே மாதிரி நம்ம வந்து எலெக்ஷன் கமிஷன் இதை வெளியிடுறதுக்கு காரணமே பொதுமக்களாகிய வாக்காளர்களாகிய நம்ம எல்லாரும் இதை தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான். அவங்களுடைய சொத்து மதிப்பு என்ன, சொத்து என்ன இருக்கு, குற்ற வழக்குகள் இருக்கா அப்படிங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் இது எலெக்ஷன் கமிஷன் அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட்லேயே வெளியிடுறாங்க. ஒவ்வொரு வேட்பாளர்களுக்கும் இந்த மாதிரி விவரங்கள் வரும். அதை நான் எல்லாத்தையுமே நம்மளுடைய வீடியோஸ்லையும் பதிவு பண்ணுவோம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.